கடற்கரையில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்த இளைஞர்களை தட்டி கேட்ட மீனவருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கிறது. தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற போதை பாய் சிக்கியது எப்படி? டிக்டாக் காலத்திலேயே தன்னை ஒரு சோசியல் மீடியா ரெமோவாக அடையாளம் கண்டு கொண்டவர்தான் இந்த பர்மா வசந்த். உன்னை நினைத்து டியூனுக்கு மொக்கையான வரிகளை போட்டு உருக்கமாக டிக்டாக் வீடியோ வெளியிட்டிருக்கும் இந்த தம்பியை பார்த்து, அட இவர் அம்பியின் கேரக்டரை போல அப்பாவியாக தெரிகிறாரே என்று மட்டும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். வெளியில் தெரிவதுதான் ஒரு உருவம், ஆனால் இவருக்குள் அந்நியனைப் போல பல ரூபங்கள் இருந்திருக்கிறது. பர்மா வசந்த் டிக்டாக்கிலிருந்து இன்ஸ்டாகிராமிற்கு அப்டேட் ஆகி வரும்போதுதான் தன்னை ஒரு டெரர் பீஸாக மாற்றி மாஸ் என்ட்ரி கொடுத்துள்ளார். மம்மி செல்லம், முரட்டு சிங்கிள், தனுஷ் வெறியன், வட சென்னைடா என பர்மா வசந்தனுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல சிகரெட், கத்தி, ஃபயர் என பார்ப்பவர்களை லேசாக ஜர்க்காக வைக்கிறது. கெத்துக்காக நண்பர்களோடு சேர்ந்து பட்டா கத்தியோடும் கஞ்சா புகைத்தபடியும் விதவிதமாக ரீல்ஸ் எடுத்து வெளியிடுவதையே ஃபுல் டைம் ஹாபியாக வைத்திருக்கிறார் வசந்த். அப்படித்தான் சம்பவத்தன்றும் சென்னை திருவெற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே உள்ள கடற்கரையில் வசந்த் அவரின் நண்பர்களான பிரதீப் என்கிற புலி மற்றும் லதீஷ்குமாரோடு சேர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அங்கிருந்த மீனவரின் படகின் அருகே இருந்த வலையை யாரிடமும் அனுமதி கேட்காமல் கையில் எடுத்த வசந்த், இந்த வலையில் சுறாமீன் சிக்கும், ஆனா இந்த பர்மா வசந்த் சிக்க மாட்டான் என கையில் பட்டாக்கத்தியோடு கிரிஞ்சாக பஞ்ச் வசனம் பேசி ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து கடுப்பான அதே பகுதியை சேர்ந்த மீனவர் தேசப்பன், தொழிலுக்கு செல்லும் வலையை வைத்து விளையாடுகிறீர்களா என கடுமையாக கண்டித்துள்ளார். கையில் கத்தி வைத்திருக்கும் போது அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லாமல் தேசப்பன் அதட்டியது அவர்களுக்குள் ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. இதனால் பர்மா பாய்ஸுக்கும் மீனவருக்கும் இடையே பிரச்சனை வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொது இடத்தில் ரீல்ஸ் எடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என டென்ஷனான பர்மா வசந்த் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மீனவரின் கையில் ஆழமாக வெட்டி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தேசப்பன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை சத்தம் போட்டு அழைக்கவும் 3 பேரும் சம்பவ இடத்திலிருந்து எஸ்கேப் ஆகி உள்ளனர். காயமடைந்த தேசப்பனை மீட்ட பகுதிவாசிகள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வசந்தையும் அவரது கூட்டாளிகளான பிரதீப் என்கிற புலி மற்றும் லதீஷ்குமாரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.